எதுவுமே இல்ல. அப்ப எதுவுமே இல்ல, இந்த 50 லட்சம் ரூபாய் கடனை எப்படி நீ அடைச்சிருவ அப்படின்னு யாராவது கேட்டா நிறைய பேருக்கு ஆன்சர் சொல்ல தெரியாது. பிரதர், எனக்கு இதுல பதில் எப்படி சொல்லணும்னு தெரியல, ஆனா நான் ஒண்ணும் பண்றேன். அவங்க ஆண்டவருடைய பிள்ளையா இருந்தா நான் உனக்காக ஜெபம் பண்ணிக்கிறேன். நான் மற்றவங்களா இருந்தா என்ன சொல்லுவாங்கன்னா, எனக்கு தெரியல பிரதர், எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்து எப்படி வெளியே வர்றது எனக்கு தெரியல. ஆனா கர்த்தர் மட்டும், ஏசப்பா மட்டும், யாரும் ஆன்சரே கொடுக்க முடியாத, அதான் அத்தனை 1000 பேர் அங்க ஜெபத்துக்கு அட்டெண்ட் பண்ணாங்க. எல்லாருக்கும் பசிக்குது. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, இவர்களுக்கு எல்லாருக்கும் ஆகாரம் கொடுங்கள்னு சொல்றாரு. அங்க இருக்கிறவங்க நிறைய கேள்வி எழுப்புறாங்க. என்ன நினைச்சிட்டு இருக்கிறீங்க? எப்படி இத்தனை பேருக்கு சாப்பாடு கொடுக்கிறது? எங்க இருந்து இத்தனை பேருக்கு சாப்பாடு வரும்? இவங்களுக்கு இத்தனை பேருக்கும் இப்ப சமைக்க முடியுமா? இவங்க இத்தனை பேருக்கும் இப்ப போய் சிட்டில வாங்க முடியுமா? எத்தனை பார்சல் வாங்குவீங்க? அவங்க நிறைய பேர் கேள்வி கேட்கிறாங்க. என்ன கேள்வி கேட்கிறாங்கன்னா, ஆன்சரே இல்லாத கேள்வி கேட்கிறாங்க. ஆனா அங்க ஒருத்தர் இருக்கிறார். யார் அப்படின்னா, அவர்களுடைய இருதயத்திலிருந்து எழும்புகிற ஆன்சரே இல்லாத கேள்விகளுக்கு பதில் கொடுக்கிற ஒரு தேவனாகிய கர்த்தர் அங்க சொல்றாரு, உங்களிடத்தில் என்ன இருக்கிறது? இருக்கிறத கர்த்தர் பிளஸ் பண்ணி 12 கூடை நிறைய மிச்சம் எடுத்து ஒரு ஆன்சரை ஆண்டவரால கொடுக்க முடியுமானால் நான் நம்புகிறேன். மகளே, மகளே, கர்த்தர் தான் இன்றைக்கு பேசுகிறார். மகனே, கர்த்தர் தான் பேசுகிறார். ஆமென். கேள்விகளுக்கு பதில் உண்டு. யாரும் பதில் கொடுக்க முடியாத கேள்விகளுக்கு நான் உனக்கு பதிலை தருவேன். நம்புறவங்க நல்ல கைகளை தட்டி, இது உங்களுக்கான வார்த்தை, இது உங்களுக்கான வார்த்தை, இது உங்களுக்காக வார்த்தை. ஆமென். உங்களுக்கு நேராய் கடந்து வருகிறது. ஜெபம் கேட்கிறவர், ஜெபம் கேட்டீரையா, ஜெயத்தை தருகிற கர்த்தர், அவர் தள்ளாட விடாத கர்த்தர். நிச்சயமாய் பதில் கொடுக்கிறதற்கு அவர் வல்லவராய் இருக்கிறார். ஆமென். ஹalleluya. ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா, ஜெபம் கேட்டீரையா, ஜெயம் தந்தீரையா. தள்ளா